அம்மா வயிறுலாம் எரியிற மாதிரியா இருக்குதும்மா. அப்படியா? ஒரு 10 நிமிஷம் பொறுத்துக்கோ, வரேன். பிள்ளைங்க வயிறு எரிச்சலாக இருக்குதுன்னு சொன்னாங்க. அதனால் பாருங்கள், செடிக்கு போனேன். எங்கள் வீட்டு செடியில் பூ இருந்தது, ரோஜா பூ, பன்னீர் ரோஸு. உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. இந்த பூவெல்லாம் பறித்து எடுத்துகிட்டு வந்துட்டேன். இந்த பூ சுத்தம் பண்ணி எடுத்துகிட்டு இருக்கிறேன். அதுக்கப்புறம் பாருங்கள், தேங்காய் உடைச்சி தேங்காய் பால் எடுத்துருக்கிறேன். இந்த பூ கூட இந்த தேங்காய் பாலை போட்டு அரைச்சிக்கணுங்க. அரைச்சிட்டு நம்ம பிள்ளைங்களுக்கு கொடுத்தோம்னா, இங்கே பாருங்கள், சர்க்கரை கொஞ்சம் போட்டுக்கோங்க. இதை பாருங்கள், தேங்காய் இந்த பூவோடு சேர்த்து அரைச்சிட்டேன். இந்த பிள்ளைங்களுக்கெல்லாம் வயிறு இப்படி இருக்குது, சூடாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்கன்னா, நீங்கள் இந்த மாதிரி பன்னீர் ரோஸு உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. இந்த மாதிரி நீங்கள் அரைச்சி பனை வெல்லம் இருந்தாலும் போட்டுக்கலாம், இல்லை நாட்டு சக்கரை இருந்தாலும் போட்டுக்கலாம். நீங்கள் இந்த மாதிரி கொடுத்து பாருங்களேன், பிள்ளைங்களுக்கு உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும், வயிறு எரிச்சலெல்லாம் இல்லாமல் இருக்கும். எங்கள் பிள்ளை காலையில் வயிறு எரிச்சலுக்குன்னு சொன்னால், அதனால் சரின்னு இந்த மாதிரி செஞ்சு கொடுக்குறேன். இந்த மாதிரி ரோஸ் உங்களுக்கு கண்ணில் தென்பட்டால் நீங்கள் இந்த மாதிரி செய்யுங்க.